வித் லவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நிறைய பேர் யோசித்தோம், இந்த படத்துக்கு நிறைய பேர் யோசித்தோம். ஆனால் கடைசியில் வித் லவ் வந்து எங்கே அரைவ் ஆச்சு, நாங்கள் எல்லாருமே படம் பார்த்தோம் ஒன்றா சேர்ந்து. பார்த்ததுக்கப்புறம் இது ஒரு அழகான லவ் லெட்டர் மாதிரி எங்களுக்கே ஃபீல் ஆச்சு. அடடா அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டில் இந்த படம் வந்து வித் லவ் ஓட நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்றது தான் இந்த டைட்டிலுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஸ்டோரி. என்ன காரணம்னா, இது பிளான் பண்ணி அப்படி பண்ணல. அது நான் டைரக்ஷன் முடிச்சுட்டு திரும்ப அடுத்த கதை எழுதுறதுக்காக தான் உட்காந்துருந்தேன். அப்போ மேமை எதாச்சியாக மீட் பண்ணியிருந்தேன். மேம் தான் ஃபஸ்ட்டு அந்த ஐடியா மண்டியில் போட்டாங்க. அவித் இங்கே நடிக்கணும் அப்படின்னு சொல்லி. மேம் டூரிஸ்ட் ஃபேமிலி மேம் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு. அப்போ மேமும் சொன்னாங்க. சுற்றி இருந்த எல்லாருமே, இப்போ டேரக்டர் மதனும் என்கிட்ட வந்து சொல்லியிருந்தார். என்னன்னா, எல்லாருமே வந்து என்னை நம்பினாங்க. நான் என்ன நம்பினதை விட எல்லாரும் என்ன நம்பினாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு 3 ஃபிலிம்ஸ் 4 ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நடிக்கலான்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் எனக்கு வரும்ன்றதை நான் எதிர்பார்க்கல. ஸோ நிறைய எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி ப்ராப்பராக அதுக்கப்புறம் தான் இறங்குனது. அந்த ட்ரைலர் கீழே அவங்க டீசர் ரிலீஸ் ஆச்சு, அது ஃபுல்லாக கீழே அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே பிரதீப் ரங்கநாதன் செகண்ட் அப்படின்ற மாதிரி இல்லை, அது இப்போது எனக்கு தெரிஞ்ச சிமிலரான பேட்டர்னில் இருக்கிறதுனால அது தோணுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மொதல் படம் நாங்களும் அவரும் டைரக்ட் பண்ணியிருந்தார், 2வது படம் ஆக்டராக இருந்தார். சேம் தான் எனக்கும் நடக்குது. ஸோ இதே மாதிரி எனக்கு தெரியல, நிறைய சிமிலாரிட்டிஸ் எங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதனால அந்த இது வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ அந்த டீசரில் பார்த்த அந்த சீனோட ஒரு எமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹை ஆன் எனர்ஜியில் இருந்துச்சு. அதுக்கான ரீசன் கதைக்குள்ள இருக்குது. படம் பார்த்தா அது போயிடும்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதான்.